திரு இதயத்துல்லா, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் முடியாததை மாணவர்கள் முடித்திருக்கிறார்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விவகாரத்தை? முதற் பார்வை. நான் அடுத்தடுத்து கேள்வி முன்வைக்கிறேன். காங்கிரஸ் எங்கேருந்து வருது? மக்கள்கிட்ட இருந்தாங்க வருது. மாணவர்களும் காங்கிரஸ் தானே, மாணவர்களே பிஜேபி இருக்காங்கல்ல. அதனால காங்கிரஸ் மக்களா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் போராடினாங்க, 20-22 நாள் போராடினாங்க. அப்போ பிரதமர் மோடிக்கு தெரியாதா ஏன் தூக்கம் கலைஞ்சிச்சு 3 நாளைக்கு முன்னால? அதுக்கு 20 நாள் ஏன் மாணவர்களை பற்றி சிந்திக்கல? அவர் தர்ம பிரதான் ஒரு மந்திரி இருக்கார் இல்லையா, அவர் நேற்று மந்திரியானவரா? அவர் எத்தனை வருஷமா மந்திரியா இருக்காரு? அப்போ இன்னைக்கே அவர் ரிசைன் பண்ணுறாரு. இந்த 47 பேரை நீக்கணும்னு சொன்னீங்களே, இந்த 47 பேர் போன மாதம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களா? அவங்க போன மாதம் தான் இந்த தப்பு பண்ணாங்களா? இல்லை, இது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, 17% தான். இன்னைக்கு 100க்கு 100% தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. 2024 குஜராத்தில் 270க்கு 270 மார்க் எடுத்தாங்க. அன்னைக்கு இந்தியா முழுக்க அதிகமான MBBS சீட்டு அவங்களுக்கு தான் கிடச்சிச்சு, குஜராத்துக்கு கிடச்சிச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அடுத்து அப்பவும் பிரச்சனை வந்துச்சு. அப்போயே இந்த மாதிரி மாணவர்கள் பிரச்சனையை பற்றி சிந்திக்கலை பிரதமர் மோடி. மாணவர்களுக்கு பாதிப்பு என்ன தெரியல. 11:30 மணிக்கு அப்போயும் அவர் பேச வரல. அடுத்து 25 இதே மாதிரி பல பிரச்சனை போச்சு. அப்போ ஏன் அமைச்சரை நீக்கலை? அப்போ ஏன் இந்த NTA கட்டமைப்பை மாற்றலை? தம்பி புண்ணியவளவன் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒருத்தரை நீக்கிறீங்கன்னா அதிகாரியத்தை நீக்கிறீங்க, அந்த அதிகாரியை கொண்டு போய் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து வேற இடத்துல வச்சிடுறீங்க. அந்த அதிகாரி மேலே இந்த 10 வருஷமாக எத்தனை லட்சக்கணக்கான பெற்றோர்கள், எத்தனை கோடிக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ மொத்தமாக சேர்த்துக்கிட்டா வருஷத்துக்கு சில லட்சம் இருக்கலாம். அப்போ இவ்வளவு பாதிப்புக்கு இந்த 10-12 வருஷமாக நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. அப்போலாம் நீங்கள் இதுக்காண்டி எந்த முயற்சி எடுக்கலை. இதை கட்டமைக்கணுங்க சொல்கிறீங்க NTAவை. NTAவை நீங்கள் கட்டமைக்க, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க? அப்போ இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்த மக்களுடைய நிலைமை என்ன? சரி, எப்போ பண்ணீங்க நீங்கள்? சோனம் வாங்சுக் இருக்கார், கல்வியாளர் நிற்கிறார். அப்போ பிரச்சனை நாடு முழுக்கும் போகுது. அப்போ ஏதாவது ஒரு மந்திரி போய் பார்த்தாங்களா? அல்லது யாராவது போய் பார்த்தாங்களா? பார்க்கல. எப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரான், மாணவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரான். எப்படி பிரதமர் எல்லாருக்கும் பிரதமரோ, அவர் போய் நேராக என்ன செய்கிறாரு? அங்கே போனால் கூட அரசியலாக்கணும்னு சொல்வீங்க, மாணவர்கள்ட்ட போய் நிற்கலை, நேராக பிரதமர் இல்லத்துக்கு போய் நின்றாரு. நின்றவனை ஏன் ஜிதேந்திர பிரசாத் வர்றாரு? 25 நாள் வராத மத்திய அமைச்சர் ஏன் நேரம் அங்கே வர்றாரு? அங்கே வாங்க பேசுவோன்னு ஏன் சொல்கிறீங்க? இதே காங்கிரஸ் பார்லிமெண்ட் துவங்குறதுக்கு முன்னால் பேசணுங்குது, சொல்ல ஏற்றுக்கல. சபாநாயகர் அறையில் போய் நேராக போய் உட்காந்து சொல்லுது. அப்போ சபாநாயகர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இல்லை நான் மேலே கேட்கணும், கேட்டு தான் நான் விவாதம். இந்த விவாதத்துக்கு அவங்க தயாரா இல்லை. அன்னைக்கு விவாதத்தை வச்சிருந்தா இந்த வேலை இவ்வளவு நடந்திருக்காது. சரி, ஏன் மாணவர்கள் எதிர்த்து போராட வந்தாங்க? அமைதியாக போராடினாங்க. 22 நாளைக்கு மேலே அமைதியாக போராடுறாங்க. என்னைக்கு சோனம் வாங்சுக் அவர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் சிறை வைக்கிறீங்க, ஆஸ்பத்திரி சிறை, அதை இன்னைக்கு 2 வீடியோ போட்டிருக்காரு. என்னை ஆஸ்பத்திரி கூட்டு வரல, என்னை சிறை வச்சிருக்காங்க, யாரையும் என்னை பார்க்க விடலைன்னு இன்னைக்கு 2 வீடியோ அவர் போட்டிருக்காரு. அப்போ ஒரு போராட்டக்காரரை போய் அநியாயமாக கொண்டு போய் வச்ச உடனே மாணவர்கள் கொதித்து எழுதுறாங்க. அந்த முதல் நாள் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்து கூட தர்மேந்திர பிரதானை நீக்கணுங்கிற எண்ணமோ அல்லது 47 பேரை நீக்கணுங்கிற எண்ணமோ எதுவுமே உங்களுக்கு வரல. ஆனா எப்ப ராகுல் காந்தி அங்க போய் வந்த உடனே மந்திரி ஜிதேந்திர பிரசாத் நீங்க அனுப்புறீங்க. சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார். நீட் கட்டமைப்பு, NTA உடைய கட்டமைப்பு சீர்திருத்தம் செய்யப்படும்னு உறுதியளிச்சிட்டாங்க. மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்படும்னு உறுதியளிச்சிட்டாங்க. மத்திய அரசால முடிந்த அளவுக்கு நிதி உதவி வழங்கப்படும் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்குன்னு உறுதியளிச்சிட்டாங்க. போராட்டத்தை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை முடிச்சிட்டாங்க தேசிய அளவில். ஆனால் காங்கிரஸ் மட்டும் இன்னும் அதை உயிர்ப்பிப்போடு வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற இன்னொரு பாதையில் அவர் பயணிக்க தொடங்குகிறார். அப்படின்ற போதுதான் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அரசியல் கட்சிகளுக்கு வேலையை அரசியல் செய்யறது தான், புரிஞ்சுக்குங்க. எதிர்கட்சி வேலை எதிர்ப்பது தான், விமர்சனம் பண்ணது தான். இத்தனை வருஷமா நடந்த இவ்வளவு கொடுமைகளையும் ஒரு இவருடைய அமைச்சர் நீங்கினா மட்டும் பத்தாது, இன்னும் நீங்க என்ன செய்யணுங்கிற வேலை இருக்குது. ராகுல் காந்தி இன்னைக்கு நேற்று பேசல. 2019 தமிழ்நாடு தேர்தலுக்கு வந்தார், 2021 தேர்தலுக்கு வந்தார். மாநிலங்கள் விரும்புகின்ற வரை தான் நீட் இருக்கும், இல்லைன்னா வேணான்டாரு. தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்ச உடனே நாம நீட்டை விளக்குவோம்னு சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே, யார் ஆட்சிக்கு வந்த உடனே?
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அதுதான் 24 அதான் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அதாவது காங்கிரஸ் ஆட்சி தான் நீட் கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்துச்சு? எந்த மாநிலம் விரும்பலையோ அந்த மாநிலத்தை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது ஒரே ஒரு அமைப்பு 1 அல்லது 2 தான் வச்சுக்க முடியும், அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்ப இதை ஏன் வந்து எல்லா மாநிலத்துக்கும் நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? அதையும் நீங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் இதை கட்டாயப்படுத்தி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போவாவது காங்கிரஸ் சொல்லக்கூடிய 2 விஷயம். ஒன்று, நீட்டு விரும்பாத மாநிலங்களுக்கு கூடாது அப்படின்னா தமிழ்நாடு இனிமே போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு விஷயத்தை ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்க காங்கிரஸ் கட்சியில தான் கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் கொண்டு போனோம், அதை திருப்பி மாநில பட்டியல் கொண்டு வாங்குறது இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் இந்நேரம் பிரதமராக இருந்தால் அது நடந்திருக்கும். அவர் வந்து லீலண்டா போறாரு. அப்ப ஒரே ஒரு போராட்டத்தோட முடியறது இல்லை எதிர்க்கட்சிங்கிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல செய்த தவறுகளை எல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில இன்று அமர்ந்து கொண்டு திருத்த முயற்சிக்கிறார்கள். அங்கேதான் தவறு. என்ன தவறு? நான் சொன்னது தமிழகம் விரும்பலைன்னு சொன்னா தமிழகத்துக்கு நீட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கா? இல்ல பிரச்சனை தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய போராட்டத்துடைய முனைப்பு வேற, டெல்லியுடைய போராட்ட முனைப்பு வேற. இப்ப கருப்பாம்பூச்சி கட்சி இன்னைக்கு கூட அவங்க என்னமோ கேட்டாங்க, அவர் நீங்கின உடனே அந்த அமைப்புலாம் மாறிடுமா? நாளைக்கு எதுவும் நடக்கும். இனிமே இவங்க என்னதான் செஞ்சாலும் ஒவ்வொரு முறையும் இல்ல, ஒருவேளை காங்கிரஸ் அமைதியாக இருந்தா எதுவும் நடக்காது. இப்ப இதயதுல்லா சொன்னாரு, ஒரு அரசியல் கட்சினா அரசியல் செய்யறதானங்க வேலையே அப்படின்னு இப்ப சொன்னீங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, நாங்க ஒருவேளை மாணவர் போராட்டத்துக்கு ஜந்தர் மந்தர் போயிருந்தோம்னா இங்க பாத்தீங்களா அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுதானே இதயதுல்லா சார்? என்ன இல்ல, ஒரு விஷயம் யோசனை பண்ணுங்க. மாணவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எதிர்க்கட்சிக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் கொண்டு போய் இது பண்ணணும். அதனால அந்த எல்லா பிரச்சனையும் இந்த விவகாரத்துல ஒரே பிரச்சனை தான். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த பிரச்சனை மாதிரி என்னென்ன பிரச்சனை ஏற்கனவே நடந்திருக்கு. மணிப்பூர் விஷயத்தில் நீங்க என்ன பண்ணீங்க சார்? அதெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து மணிப்பூருக்கு போய் உட்கார்ந்தீங்களா? இல்ல இதே சார், நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணீங்களா? மணிப்பூருக்காக போனீங்களா? நாங்க அது மட்டும் போராட மாட்டோம். மணிப்பூருக்காக போனீங்களா? இல்ல சார், நீட்டுக்காக போயிட்டு அப்புறம் எப்படி சார் மணிப்பூர் இருப்பீங்க? பிரச்சனை இருக்கு, பல்வேறு பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. நீங்க சார் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் அமர்ந்தது மாணவர்களுக்கு ஆதரவான நீட்டு விவகாரம் தான். அந்த இடத்துல போய் நீங்க மணிப்பூர் விவகாரத்தையோ காவிரி விவகாரத்தையோ சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? புரிஞ்சுக்கங்க, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை, எதிர்க்கட்சிக்கு இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனையும் பிரச்சனை. நான் என்ன கேக்குறேன் சார், திருப்பி நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போனது எந்த பிரச்சனைக்கு போனீங்க? இந்த பிரச்சனைக்கு தான். அப்ப அந்த பிரச்சனை தான் சார் பேசணும் சார். இது மட்டுமல்ல, நாங்க பாராளுமன்றத்துல 4 விஷயத்தை கையில வச்சோம். அதுல வந்து இந்த கோயில் பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வச்சிருக்கோம். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த ஒரு பிரச்சனையில ஒரு மந்திரி விளையிட்டாரு. இப்ப ராமர் கோயில் பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியல. நல்லா நாங்க கேக்குறது, நீட் வந்து எந்த மாநிலம் விரும்பலையோ அதை சேர்த்துக்க செய்யும். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நிறுத்திட்டாங்க. எங்க பிரச்சனைன்னு சொன்னா, எந்த மாநிலம் நீட்டை விரும்பலையோ, இப்ப தமிழ்நாடு அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கு. நம்ம மருத்துவ வட இந்திய மாநிலங்கள் அபகரிக்கிறது, அதுவும் முக்கியமான விஷயம் தானே. அதனால எதிர்க்கட்சியை பொறுத்தவரை இந்த ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு, எதிர்க்கட்சிக்கு இந்த நீட்லயே பல பிரச்சனை இருக்கு. இது இல்லாத பல பிரச்சனை. ஒரே வரிதான். ஏன் எதுக்குறோம்னா, நம்ம மாநிலத்தில் அதிகமா இருக்கிறது மட்டுமல்ல, அந்த 15% தான் சொன்னார் இல்லையா, ஒரு மாநிலம் இல்ல 30 மாநிலங்களில் 15% எடுத்தா எத்தனை %? குஜராத் அதிகமா போனதுக்கு காரணம் அதுதான். இந்த 15 270 மார்க் குஜராத்துக்கு மட்டும் போட்டதன் விளைவு 2024 பெரும்பாலான இடங்கள் அவங்க போனாங்க. அதான் முக்கியம். நிறைவா புண்ணியவளவனுடைய பேச்சு எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு எதிராக கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி தான் காமிச்சாங்க. பிரதமர் ஒரு முதல்வர் ஆகும்போது வெண்கொடை போய் நின்றார். யாராவது கேட்பாங்க முடியுமா? அவரோட கலந்துக்கிட்டார் பல நிகழ்ச்சியில். அதே மாதிரி தாவேக்க ஆட்சி வந்ததுனால ரயில்வே ட்ராக்கில் போய் மாணவர்கள் ஊர்வலத்துக்கு போனால் தடுக்க தான் செய்வாங்க. நடைபாதையில் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது தடுக்க, அது காவல்துறை ரொட்டீனாக செய்ய. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன குறுக்கீடு. ராகுல் காந்தி போய் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராடினார்ல, அது போராட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடமே கிடையாது. நான் டெல்லியில பத்திரிகையா இருந்தனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்த. அனுமதியே கிடையாது. அப்ப விஜய் என்ன சொல்றாரு? கண்டனம், காவல்துறை கைது செய்து விட்டது. இங்கேயும் அதே அனுமதிக்கப்படாத இடத்துல மாணவர்கள் போராட்டம் நடத்திய போதுதான் கைது செஞ்சாங்க. அங்கே கண்டனம், இங்கே என்னது? அப்போ முதல்வர் விஜய் வந்து அந்த போராட்டத்தை ஆதரிக்கல,
கைதைத்தான் எதிர்த்தாரு சார் அந்த கைது தான் சார் தப்பான இடத்துல போராடுறதுனால தான் சார் கைது. அதைத்தான் நான் இதேதுல்லா சார் சொல்றேன். நான் சொல்றது அது தப்பான இடம் தான், நான் இல்லைன்னா சொல்லல. சொல்றது அப்புறம் ஏன் கண்டனம் கேட்டு தெரிவிச்சீங்க? பேச விடுறது இல்லையே. நான் நீங்க கேட்டீங்க சரி கேள்வி, சரி சொல்லுங்க. தொடர்ந்து ஏன் கேள்வியை கேளுங்க. கேளுங்க. அந்த போராட்டம் நீங்க சொல்ற மாதிரி அந்த இடம் தவறான இடம் தான். அந்த தவறான இடத்துல போராடுறதுனால தான் கைது செய்யப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே மாதிரி தவறான இடத்துல போனாலும் கைது செய்யப்படுவாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? மத்திய அமைச்சர் நேரம் வந்து பார்த்தாரு, நாளைக்கு பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணலாம்டாரு. அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணும்போது தான் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொன்னார், நீங்கள் இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டீங்க, இப்போ இந்த 3 கோரிக்கை, மாணவர்களுடைய கோரிக்கை நீங்கள் சொல்லாத வரையும் நாங்கள் பேசவே விவாதத்துக்கு தயாராக சொல்லி முடிச்சு. அதாவது இந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம், தொடர்ந்து இந்த அரசு மோடி அரசு யாரை மதிக்கலை. இந்த ஒரு விஷயத்தில் மதிச்சா கூட இது நடக்குமா இல்லையா? நாளைக்கு இந்த மாணவர்களுக்கு அந்த இது பணம் கொடுப்பதிலையோ அதே மாதிரி வந்து இந்த வழக்கு போடுறது எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? வழக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மாணவர்கள் மீதும் போராட்டக்காரர்கள் சொல்லல, மாணவர்கள் மீதும் காக்ரோச் பார்ட்டி நிர்வாகிகள் மீது தான் சொல்லிருக்காங்க. அங்க போராடியது பலர். அப்ப பழி வாங்குவார்களா என்று நான் நினைக்கிறேன். மவுண்ட் ரோட்ல இப்ப இது போராட்டம் நடத்துறாங்க, கண்டன கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? தாவேகா. அவங்களுடைய தாவேகா நடத்தல, காங்கிரஸ் நடத்துற கூட்டத்துல தாவேகா பங்கேற்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடுல பேஷன் ராஜினாமா செய்திருக்கிறார். தவறுக்கு பொறுப்பேற்று அல்லது மாணவர்களுடைய வெற்றியாக இதனை பார்க்கலாம். இது குறித்த 4 விருந்தினர்களோடு நாம் விவாதத்தை நகர்த்தியிருந்தோம்.